குறுப்பெயர்ச்சி பலன்கள் இப்போ பார்க்கலாம். 2025 இந்த வருடத்தில் வந்து 3 முக்கியமான கிரக பெயர்ச்சிகள் இருக்குது. முதலாவதாக பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சி. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனி பெயர்ச்சி மார்ச் 29ஆம் தேதி நடைபெற இருக்குது. இந்த சனி பெயர்ச்சி பற்றி வீடியோ மிதுன ராசிக்கு எல்லா ராசிகளுக்குமே தனித்தனியாக போட்டிருக்கு. இப்போ வந்து மே மாதம் 14ஆம் தேதி 2025 மே 14 வந்து குறுப்பெயர்ச்சி நடைபெற இருக்குது. அதுக்கப்புறமா மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சியும் நடைபெற இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சியை பற்றி ஏற்கனவே மிதுன ராசிக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கு. இந்த சனி பெயர்ச்சியும் வந்து மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரக்கூடிய அமைப்பில் தான் மிதுன ராசியில் உங்களுக்கு வரப்போகுது. இதுவரைக்கும் கடந்த காலத்தில் வந்து அந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து மிருகசீரிடம் 3, 4, திருவாதிரை 4 பாதம், புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள். இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் கடந்த ஒரு 7-8 வருடங்களாக நிறைய கஷ்டங்களை, தொழில் அடிப்படையில் நிறைய பிரச்சனைகளை பார்த்துருப்பீங்க. நிறைய தொழில் நஷ்டம், லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் நஷ்டப்பட்டவங்க. அதுக்கப்புறமா இது வந்து அஷ்டம சனி நடக்கும்போதே நிறைய பிரச்சனைகள். அதுக்கப்புறமா அஷ்டம சனி விலகி 9ஆம் இடத்துல பாக்கிய சனியாக அந்த சனி தன்னுடைய சொந்த வீட்டில் வந்த போது கூட நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்துக்கிட்டு தான் இருந்த, நிறைய கஷ்டங்கள் அதுக்கு முடிவுக்கு வரல. 9ஆம் இடத்துல சனி வந்தபோது கூட உங்களுக்கு தொழிலில் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும். அதன் மூலமாக தொழில் நஷ்டம் ஏற்பட்டிருக்கும், வருமானம் தடைப்பட்டு போயிருக்கும், குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள். அதாவது நற்பலன்களை காட்டிலும் கெட்ட பலன்கள் தான் அதிகமாக கடந்த காலத்தில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இப்போ எல்லாமே டோட்டலாக மாறப்போகுது மிதுன ராசியில் உங்களுக்கு. ஏன்னா எல்லா பயிற்சிகளுமே உங்களுக்கு சாதகமான இடத்துல தான் வரப்போகுது. 10ஆம் இடத்துல அதாவது தொழில் ஸ்தானத்தில் சனி வந்து கர்மச்சனியாக வரும்போது நிறைய தொழிலில் மாற்றங்களை கொடுக்கும் உங்களுக்கு. அதிகப்படியான உழைப்பை கொடுத்து நீங்கள் நிறைய கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு அமைப்பு ஏற்படும். அதன் மூலமாக நிறைய வருமானங்களும் கையில் தாராளமாக பணம், சொத்துக்கள், செல்வங்கள் சேரக்கூடிய அமைப்பு எல்லாமே இருக்குது. டோட்டலாக வாழ்க்கையை மாறி போகக்கூடிய அமைப்பு தான் இந்த கிரக பயிற்சிகள்லாம் இருக்குது. இப்போ இந்த சனி பயிற்சியை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ தெளிவாக போட்டிருக்கு. இருந்தாலும் சில முக்கியமான விஷயங்களை சொல்கிறேன். இந்த சனி வந்து 10ல் வரும்போது தொழிலில் மாற்றத்தை கொடுக்கும். அந்த பார்வை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மிதுன ராசிக்கு 12ஆம் இடத்துல சனியின் பார்வை, 10ஆம் இடத்து சனியின் பார்வை 12ஆம் இடத்துல படும்போது கண்டிப்பாக விரயங்கள் கொடுக்காது. 12ஆம் இடம் தான் விரயஸ்தானம். ஆனால் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வந்து விரயம் ஏற்படாது. அதுக்கு பதிலாக உங்களுக்கு நிறைய யோகங்கள் அந்த இடத்துல வரும். ஏன்னா 12ஆம் இடத்துல வந்து விரயம் மட்டும் கிடையாது, அதில் நிறைய யோகங்களும் கூடி. இப்போ யோகம்னு பார்த்தீங்கன்னா என்னன்னா உங்களுக்கு வந்து வெளிநாட்டுகளுக்கு வேலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் கூடி வரும். அதே மாதிரி வெளிநாட்டு வியாபார தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு யோகங்கள் அந்த அந்த அமைப்புகள் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். 10ல் வரக்கூடிய சனி நிறைய மாற்றங்களை கொடுக்க போகுது. அடுத்தது சனியோட பார்வை 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் படும்போது இதில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு வீட்டில் வந்து வயதான அம்மா, பாட்டி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உடல் நலத்தில் சில பாதிப்புகள் வருவதற்கான அமைப்புகளும் இருக்கும். இதை தவிர பார்த்தீங்கன்னா அந்த 4ஆம் இடத்துல சனியின் பார்வைப்படும்போது கண்டிப்பாக நிறைய சொத்துக்களை வாங்கி சேர்ப்பீங்க. இந்த காலகட்டத்தில் 10ல் சனி வரும்போது நிறைய சொத்துக்கள் சேரும், நிறைய செல்வங்களை சேரக்கூடிய அமைப்பு, நிறைய பணம், நிறைய தாராளமாக பணம் வருவது தொழில் மூலமாக அல்லது வேறு ஏதாவது வழியாக உங்களுக்கு நிறைய பணம் வருவதற்கான அமைப்புகள்லாம் இருக்குது. வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான அமைப்பு, இது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி யோகமான பலன்கள் எல்லாம் நிறைய கிடைப்பதற்கான இந்த யோகங்கள் எல்லாம் இருக்குது. சனியோட பார்வை 7ஆம் இடத்துல படும். 7ஆம் இடத்துல படும்போது இந்த குருவின் பார்வையும் 7ஆம் இடத்துல படும். இனிமேல் குருப்பெயர்ச்சி நடந்ததுக்கு அப்புறமா அப்போ இதில் வந்து இந்த கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நிறைய கடினமாக உழைக்க வச்சு அதன் மூலமாக நிறைய வருமானத்தையும் தரும் உங்களுக்கு. திருமணம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் வந்து நிறைய, அதாவது திருமணம் வந்து நடக்காமல் தடைப்பட்டு போயிருக்கும். இன்னும் சில பேருக்கு வந்து 40 வயசு 45 வயசு ஆனால் கூட திருமணம் நடக்காது.
அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து இந்த சனியோட பார்வையும் குருவின் பார்வையும் 7ஆம் இடத்துல படுவதனால கண்டிப்பாக தடைப்பட்டு போன திருமணங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். திருமண வயதில் உள்ள சிறியவர்களுக்கு ஒரு 20 வயசு 25 வயசு 30 வயசு உள்ளவங்களுக்கெல்லாம் நீங்கள் அதற்கான முயற்சிகள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக திருமணம் நடக்கும் இந்த காலகட்டத்தில். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து சனி பெயர்ச்சி. அடுத்து மே மாதம் 14ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடைபெற இருக்குது. இந்த குரு வந்து உங்களுக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கும். 12ஆம் இடம் வந்து விரயஸ்தானம். நிறைய விரயங்களை கொடுத்துருக்கோம். இந்த எப்படிப்பட்ட விரயங்களை கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் செய்யக்கூடிய தொழில், ஏதாவது ஒரு தொழில் பண்ணிட்டு அதில் ஒரு வருமானம் வந்திருக்குன்னா அந்த வருமானத்தை தேவையில்லாமல் செலவை செய்ய வச்சுருக்கோம். 12ஆம் இடம் வருமானம் வந்திருக்காது. வரக்கூடிய வருமானத்தை தேவையற்ற செலவுகள், ஏதாவது வீண் விரயங்கள் ஏற்பட்டிருக்கும். சுப நிகழ்ச்சிகள் நடைபெறாமல் தடைப்பட்டு போயிருக்கும். 12ஆம் இடம் வந்து மறைவு ஸ்தானம். அப்போ குரு அந்த இடத்துல இருந்தால் உங்களுக்கு வந்து ராசிக்கு பார்வை வராது. குருவின் பார்வை ராசிக்கு இல்லாமல் இருந்ததுனால நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள்லாம் நடக்காமல் தடைப்பட்டு போயிருக்கும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நீங்கள் முயற்சி பண்ண எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அதில் தடை மேலே தடை ஏற்பட்டிருக்கும். இனிமேல் வந்து தடைப்பட்டு போன காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு நடப்பதற்கான மிகப்பெரிய அமைப்பு தான் இந்த கிரக பயிற்சிகள்லாம் இருக்குது. 12ஆம் இடத்துல வந்து குரு விலகி போவதே மிகப்பெரிய யோகம். ராசியில் குரு வந்தாலும் சில பேர் சொல்லுவாங்க ஜென்ம குரு வந்து பெரிய அளவில் மாற்றத்தை கொடுக்காதுன்னு. ஆனால் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இது மிகப்பெரிய யோகத்தை தரப்போகுது. ராசியில் 12ஆம் இடத்துல இருந்த குரு இனிமேல் ராசியில் வரும்போது இந்த ஒரு வருடம் வந்து பொதுவாக குரு வந்து ஒவ்வொரு ராசிலையும் ஒரு வருடம் இருக்கும். ஆனால் ஒரு வருடம் முழுவதுமே ராசியில் இருக்காது மிதுன ராசியில். இது என்ன ஆகும்னா மே மாதம் 14ஆம் தேதி உங்களுக்கு ராசியில் வரக்கூடிய குரு உத்தேசமாக ஒரு 6 மாத காலம் அதில் இருக்கும். அதுக்கப்புறமா அதிசாரமாக பயிற்சியாகி உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடம் கடக ராசிக்கு வந்துடும். குரு வந்து கடக ராசியில் உச்சமாகும். அப்போ 2ஆம் இடத்துல குரு வந்ததுக்கு அப்புறமா அந்த குருவின் பார்வை 8ஆம் இடத்துல படும்போது திடீர் யோகங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா உச்ச குரு கடகராசியில் குரு உச்சமாவதுனால அந்த உச்ச குருவின் பார்வை ராசிக்கு 8ஆம் இடத்துல படும்போது கண்டிப்பாக சில பேருக்கு திடீர் யோகங்கள் நிறைய மாற்றங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த குரு வந்து அடுத்த வருஷம் வந்து உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்துடும். 2ல் குரு வந்தால் தன லாபம், குடும்பத்தில் சந்தோஷம், நிறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள். அதுக்கப்புறமா இந்த பார்த்தீங்கன்னா இந்த குருவின் பார்வை வந்து 5, 7, 9 3 பார்வைகளை பார்ப்போம். உங்கள் ராசியில் வரக்கூடிய குரு 5ஆம் இடத்துல குருவின் பார்வை படும்போது அந்த 5ஆம் இடம் வந்து காதல் திருமணத்தை குறிக்கும், லவ் மேரேஜ். சில பேருக்கும் இந்த காலகட்டத்தில் காதல் வசப்பட்டு லவ் மேரேஜ் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்தை குரு பாக்கியதுனால இந்த 7ஆம் இடத்துல வந்து குருவின் பார்வையும் இருக்கும், சனியோட பார்வையும் இருக்குது. அப்போ இந்த 2 மிகப்பெரிய கிரகங்களுடைய பார்வையும் 7ஆம் இடத்துல படுவதனால கண்டிப்பாக ஒரு 40 வயசு 45 வயசு ஆனாலும் சில பேருக்கு திருமணம் நடைபெறாமல் இருந்திருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் திருமண யோகம் கூடி வருது. திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்தது இந்த குருவின் பார்வை 9ஆம் இடத்துல பாகிஸ்தானம் அல்லது யோகஸ்தானம் இந்த இடத்துல படும்போது இதுவரைக்கும் தடைப்பட்டு போன நல்ல நல்ல காரியங்களாம் இனி படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். நிறைய பேருக்கு உதவிகள் உங்களை வந்து கிடைக்கும். பெரியவர்களுடைய சப்போர்ட்டு, வீட்டில் குடும்பத்தில் உள்ளவங்களுடைய சப்போர்ட்டு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நிறைய நல்ல நல்ல காரியங்கள் நடந்து அதை அனுபவிக்கக்கூடிய யோகங்கள் எல்லாம் கூடி வரும். இப்படி பார்த்தீங்கன்னா எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு நல்ல யோகமான அமைப்பில் தான் வரப்போகுது. இந்த குரு பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா ராகு கேது பயிற்சி 18ஆம் தேதி மே மாதம் 18ஆம் தேதி நடைபெற இருக்குது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருந்த ராகு அதுக்கப்புறமா 9ஆம் இடத்துக்கு வந்துடும். கேது வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துக்கு வந்துடும். அதாவது 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது வந்து 3ஆம் இடத்துக்கு வந்துடும். கேது 3ஆம் இடத்துல வரும்போது மிகப்பெரிய யோகம் கேதுவினால் கிடைக்க போகுது உங்களுக்கு.
அப்போ இதில் வந்து கவனமாக இருக்கக்கூடியதாக என்னன்னா, இப்போ வந்து மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சியின் மூலமாக சனி வந்து 10ஆம் இடத்துல மீன ராசியில் போகும். ஏற்கனவே அங்கே வந்து ராகு இருக்குது. அப்போ இந்த ராகுவும் சனியும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாத காலம் அந்த மீன ராசியில் தான் இருக்க போகுது. பொதுவாக 2 கெட்ட கிரகங்கள் ஒரே இடத்துல ஒன்று சேர்ந்தாங்கன்னா அங்கே வந்து நல்ல காரியங்கள் நடக்கவே நடக்காது. ஏதாவது தீமையான கெட்ட விஷயங்கள் தான் நடக்கும். அப்போ கவனமாக இருக்கணும். 1.5 மாதம், அதாவது மார்ச் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்த எல்லாருமே எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுக்கப்புறமா மே மாதம் 18ஆம் தேதிக்கு மேலே இந்த கிரகங்கள்லாம் உங்களுக்கு நல்ல யோகமான அமைப்பில் இருக்கிறதுனால நிறைய மாற்றங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது. தொழிலில் மிகப்பெரிய மாற்றங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சனி வந்து 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு போகும்போது என்ன செய்யணும்னா, நீங்கள் வந்து இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிற தொழில் வந்து அப்படியே ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அப்படியே முடங்கி ஸ்டாப் ஆகிடும். ஏன் அந்த தொழில் முடங்கி போச்சு அப்படின்னு உங்களுக்கு காரணமே தெரியாமல் அப்படியே இருப்பீங்க. ஒரு ஒரு ஃபீலிங்கில் இருப்பீங்க. என்ன காரணம்னா, சனி வந்து 9ஆம் இடத்துலேருந்து விலகி அந்த தீமையை தரக்கூடிய அந்த 9ஆம் இடத்துலேருந்து விலகி யோகத்தை தரக்கூடிய 10ஆம் இடத்துல வரும்போது, 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், கர்மசனி. அந்த இடத்துல வரும்போது உங்களுக்கு மிகப்பெரிய தொழிலில் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை காத்துட்டு இருக்குது என்பதற்கான அடையாளம் தான் இப்போ நீங்கள் செஞ்சிகிட்டு இருக்கிற தொழிலை அப்படியே ஸ்டாப் ஆகும். சில பேருக்கு இப்போவுமே அது தெரிஞ்சிருக்கும். சில பேருக்கு தொழிலில் வந்து நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டு முடங்கி போயிருக்கும். ஃபீல் பண்ணாதீங்க, வருத்தப்படாதீங்க. நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிற தொழிலில் வந்து முடங்கி போச்சுன்னா அது ஏதோ ஒரு நன்மைக்காகத்தான், ஒரு நல்லது நடக்க போகுது. சனி இப்போ இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு அப்புறமா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்லது நடப்பதற்கான ஒரு அடையாளம் தான் இப்போ நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிற தொழிலில் வந்து பிரச்சனைகள் அல்லது தொழில் முடக்கம் ஏற்பட்டிருக்கும். இது எல்லாமே ஒரு நல்ல மாற்றம், முன்னேற்றம், ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்வை நோக்கி நீங்கள் போக போகிறீங்க என்பதற்கான அடையாளம் தான் இந்த சனி வந்து உங்களுக்கு அதில் தரப்போகுது. எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு நல்ல யோகமான அமைப்பில் வருவதனால இந்த 2025 2026ஆம் ஆண்டு எல்லாம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி நீங்கள் இருக்க போகிறீங்க. சில பேர் வந்து புகழின் உச்சியில் கொண்டு வைக்க போகுது இந்த சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு பெயர்ச்சி எல்லாமே. அப்போ வந்து கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 ஆண்டுகளாக படாத பாடுபட்டிருப்பீங்க. முக்கியமாக திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியில் அவங்களுக்கெல்லாம் அந்த அஷ்டம சனி நடந்த காலத்தில் நிறைய துன்பங்கள், நிறைய பிரச்சனை. எல்லாரும் மிருகசீரன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும், திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும், புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குமே நிறைய பிரச்சனைகள் தான் வந்திருக்கும். அதில் வந்து திருவாதிரை நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு அஷ்டம சனி காலத்தில் நிறைய பிரச்சனைகள், அதிகப்படியான பிரச்சனைகள் அவங்க அனுபவிச்சிருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் அந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு பெயர்ச்சி எந்த அளவுக்கு யோகத்தை கொடுக்கணும்னா, ஒரு 45 வயசு 50 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு நல்ல யோகமான திசை புத்தி, அதாவது திருவாதிரை நட்சத்திரம்னா யோகத்தை தரக்கூடிய திசை புத்தின்னு பார்த்தீங்கன்னா புதன் தசை புத்தி, புதன் புத்தி அல்லது புதன் தசை. அதே மாதிரி சுக்கிர தசை அல்லது சுக்கிர புத்தி. யார் யாருக்கெல்லாம் 45 வயசு 50 வயசுக்கு மேலே உள்ளவங்களும் நடக்குதோ அவர்களுக்கெல்லாம் இந்த சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு பெயர்ச்சி எல்லாம் மிகப்பெரிய மாற்றத்தை புகழின் உச்சியில் உங்களை கொண்டு வைக்க போகுது. அதே மாதிரி மிருகசீரிடம், புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் அவரவர் பிறந்த வயதுக்கு தகுந்த மாதிரி நல்ல யோகமான திசையும் புத்தி இப்போ நடக்குமானால் அவர்களுக்கும் ஒரு 45 வயசு 50 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரப்போகுது. மொத்தத்தில் 3 நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசிக்காரங்களுக்கும் இந்த பெயர்ச்சிகள் எல்லாமே, இந்த 2025 26 இந்த ஆண்டுகள் எல்லாமே புகழின் உச்சியில் நீங்கள் போக போகிறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.